வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல அமாவாசை ராத்திரி அன்னைக்கு 7 நட்சத்திரங்களும் ஒரே கோட்ல இருக்கிறப்போ நியூயார்க் நகரத்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் குழந்தை ஒண்ணு பிறக்குது. அது பிறந்த உடனே அந்த ஹாஸ்பிட்டல் ஆளுங்க அந்த குழந்தையை தனியா தூக்கிட்டு போய் அதோட வாயில பாம்பு விஷத்தை ஊட்டுறாங்க. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டலோட இன்னொரு ரூம்ல ஒரு பேஷண்ட் ஒருத்தன் மர்மமான முறையில செத்து போறான். அவன் உடம்புல ஏகப்பட்ட கீறல்கள் இருக்கு. அந்த கீழல பிளந்து பார்த்தா தோலுக்கு அடியில லட்டின் மொழியில எதோ எழுதி இருக்கு. இந்த பிறப்புக்கும் அந்த இறப்புக்கும் மத்தியில ஒரு மர்மமான சம்பந்தம் இருக்கு. அது என்ன? இந்த குழந்தை பிறந்தனால நம்ம ஊர் உலகமே எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பெயர் எண்ட் ஆஃப் டேஸ். படத்தோட முதல் சீன்லயே ஒரு அர்த்தராத்திரி நேரம் பௌர்ணமி நிலவு, அதுக்கு மேல ஒரு நட்சத்திரம் அப்படி வளைஞ்ச போது அத ரோம் நகரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு சர்ச் பாதுகாவலர் ஒருத்தர் அலறி போய் அவர் லைப்ரரிக்குள்ள போய் அங்கிருந்து ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து பார்க்காரு. 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் நிலா மேல இப்படி நட்சத்திரம் வளைஞ்சு போவோம். இத ஐ ஆஃப் காட்னு அதுல போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அவர் நேரா ரோம் நகரத்துடைய போப்பாண்டவர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை அவசர அவசரமா சொல்றாரு. அரிய நிகழ்வான ஐ ஆஃப் காட் வந்திருக்கு, இதுக்கு அர்த்தம் இன்னைக்கு அந்த குழந்தை பிறக்க போகுது அப்படிங்காரு. இதை கேட்ட போப்பாண்டவர் அவருடைய அசிஸ்டன்ட் காதுல குசு குசுன்னு ஏதோ சொல்ல, அவரு உலகத்தில் உள்ள எல்லா நகரத்துக்கும் நம்மளுடைய ஆட்களை அனுப்புங்க, அந்த பெண் குழந்தைய நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றான். அதை சுத்தி கேட்டுக்கிட்டு இருந்த சபையில இருந்த ஒரு மூத்த பாதிரி, எது கண்டுபிடிக்கணுமா, அந்த குழந்தைய கொல்லணும் அப்படிங்காரு. ஆனா கடவுள் கொடுத்த ஒரு உயிரை கொன்னா நமக்கும் அந்த சாத்தானுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு பிதாவின் மேல இருக்கிற நம்பிக்கையால அவளை காப்பாற்றணும், கொல்லப்படாத பக்கி பயல அப்படின்னு சொல்ல அந்த மூத்த பாதிரி திருதிருன்னு முழிக்காது. அப்போ இந்த செய்தியை கொண்டு வந்து போப்பட்டு சொன்னாரு. அந்த ஆளு பேர் டொமாசோ போல இருக்க. தம்பி டொமாசோ, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு பத்திரமா பாதுகாக்கிற பொறுப்பு ஓன்ட்ட கொடுக்க அப்படின்னு சொல்லவும் ஓகே தலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அது நடந்து 6 மணி நேரம் கழிச்சு நியூயார்க் நகரத்துல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிக்காங்க. ஒரு தாய் பிரசவ வழியில துடிக்காங்க. 2 நிமிஷத்துல குவா குவா பிறந்த குழந்தைய தாய் கண்ணுல பாக்குறதுக்கு முன்னாடியே குழந்தைய கிளீன் பண்ணி கொண்டு வரணும்னு ஒரு டப்பாக்குள்ள போட்டு அந்த பாப்பாவை தள்ளிட்டு போறாங்க. லிப்ட்ல ஏத்தி அந்த ஹாஸ்பிட்டலோட பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போய் பார்த்தா அங்க 5-6 பேர் ஏற்கனவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர் அந்த குழந்தையோட கையில பார்க்கான். சின்னதா பாம்பு மாதிரி பிறப்பிலே ஒரு தழும்பு அந்த பாப்பா கையில இருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட எல்லாரும் ஒரு விஷ பாம்பு அங்க கொண்டு வந்து அதோட சங்க குத்தி கிழிச்சு விஷம் கலந்த ரத்தத்தை எடுத்து இந்த பிறந்த குழந்தையோட வாயில ஊட்டுறாங்க. அப்படியே 20 வருஷம் கழிச்சு காமிக்காங்க. டிசம்பர் 28, 1999. புது வருஷம் பிறக்க இன்னும் 3 நாள் தான் மிச்சம் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஒரு சைலண்டான தெருவுல டிரைனேஜ் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு அந்த இடமே நிலநடுக்கம் வந்த மாதிரி அதிர்ந்து அரண்டு போன உள்ள போனவங்க எல்லாம் வெளியே ஓடி விட அந்த டிரைனேஜ் குழிக்குள்ள இருந்து பயங்கரமா ஒரு தீ வெடிப்பு ஏற்படுது. அப்போ அந்த டிரைனேஜ் குழிக்குள்ள இருந்து கண்ணுக்கு தெரியாத ரக்க வச்ச பெரிய ஜந்து ஒண்ணு வெளியே பறந்து போயிருது. இதுதான் சாத்தான். வெளியே வந்த சாத்தான் எவன் உடம்புக்குள்ள பூரலான்னு அப்படியே ஊருக்குள்ள அலைஞ்சு திரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு பெரிய ஹோட்டல்ல பணக்கான ஒருத்தன் பிசினஸ் மீட்டிங்காக அவன் கிளையண்ட் கூட உட்காந்துருக்கான். கிளையண்ட்டும் அவருடைய மனைவியும் உட்காந்துருக்க. நம்ம ஆளு ஒரு நிமிஷம் கைகளை விட்டு வந்துடுறேன்னு பாத்ரூம்குள்ள போறான். அப்போ அவனை பார்த்த சாத்தான் இவன் தாண்டி சரியான ஆளுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போய் அவன் உடம்புக்குள்ள பூந்துருது. சடான்னு தானா பறந்து போய் அவன் கீழே விழுந்துடுறான். உடம்புலாம் ஒரு மாதிரி நெளியுது. டக்குன்னு அடுத்த சீன்ல பார்த்தா கதவை திறந்து நார்மலா வெளியே வரான். வெளியே வந்தவன் நேரா கிளையண்டோட பொண்டாட்டியை பிடிச்சு உமா கொடுக்க கிளையண்ட் கடுப்பாவறாரு. அதுக்கு டக்குன்னு இவன் திரும்பி ஒரு பார்வை தான் பார்க்கான். அவன் பார்வையில இருந்து ஆக்ரோஷத்தை பார்த்து கிளையண்ட் சைலண்ட் ஆயிடுறான். ஆக்ரோஷமா வெறித்தனமா இருந்தில்ல கிஸ்ஸ கொடுத்துட்டு அவன் பாட்டிக்கு கிளம்பி போயில அவன் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வரணும். டம்முன்னு அந்த ஹோட்டலே வெடிச்சு சதறிடுது. அடுத்த நாள் காலையில விடியுது. அங்க உள்ள நியூஸ் மீடியாலாம் இந்த புது வருஷத்தோட உலகம் அழிய போதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. நானே அழிய போறேன், உலகம் அழிஞ்சா என்ன, கடவுளே என்ன மன்னிச்சிருன்னு தனியா இருக்கிற இருட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நம்ம தலை அர்னால்டு அவரோட துப்பாக்கி எடுத்து நெத்தி பொட்டுல வச்சு தன்னை சுட போறாரு. அப்ப டக்குனு யாரோ கதவை திறக்கிற சத்தம் இருக்கு. யாருன்னு பார்த்தா இவனுடைய நண்பன். என்ன மாப்பிள காலையில இருட்டுக்குள்ள உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, அட சும்மா இருப்பா இப்பதான் எந்திரிச்சேன்னு நைஸ் போல துப்பாக்கியை கீழே வச்சு மறைச்சிடறான். சரி ரைட்டு இன்னைக்கு என்ன வேலை அப்படின்னு அர்னால்டு கேட்க, அவனுடைய ஃப்ரெண்டோ ஒருத்தன் உயிருக்கு ஆபத்தான், அவனை பத்திரமா பாதுகாக்கணும், அதான் இன்னைக்கு வேலை அப்படிங்க. பார்த்தா இவங்க 2 பேருமே செக்யூரிட்டி கம்பெனிக்கு வேலை பார்க்கறவங்க. யாராவது பணக்காரங்க பெரிய பிசினஸ் மேனா அவங்க உயிருக்கு ஆபத்துனா பாதுகாப்புக்கு இந்த செக்யூரிட்டி ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணா போதும், காசை வாங்கிட்டு அவங்களுக்கு காவலுக்கு ஆள் அனுப்பி விடுவாங்க. இவங்க டீமை சேர்ந்த ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வானத்துல சுத்திக்கிட்டு இருக்க. நம்ம அர்னால்டு அவர் ஃப்ரெண்டு அது போக இன்னொரு 2 பேரும் முன்னாடி போயிட்டு இருக்கிற கிளையண்டோட காருக்கு பின்னால இவங்க பாதுகாப்பா வந்துகிட்டு இருக்காங்க. டெஸ்டினேஷனுக்கு வந்து சேரவுமே அந்த கிளையண்டோட கார் நிக்குது. அவர் இறங்குறதுக்கு முன்னாடி இவங்க இறங்கி சுத்தி முத்தி இடமெல்லாம் செக்யூரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு கிரீன் சிக்னல் கொடுக்கவும் அந்த கிளையண்ட் இறங்குறாரு. பார்த்தா அந்த கிளையண்ட் வேற யாரும் கிடையாது, சாத்தான் உள்ள பூந்தானே அந்த பிசினஸ் மேன் தான். அவன் வெளியே வந்து நிக்கவும் நம்ம அர்னால்டு எதிர் பில்டிங் மாடி எல்லாம் சேஃபா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ ஸ்னைப்பர் துப்பாக்கி எடுத்துட்டு ஒருத்தன் எட்டி பார்க்கான். அடங்கொய்யால ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே கிளையண்ட பிடிச்சு காருக்குள்ள தள்ளி காப்பாத்த ஸ்னைப்பர் கிளையண்ட்டுக்கு பதிலாக நம்ம அர்னால்டை இலக்கிடுறான். நெஞ்சில குண்டு வாங்கி அர்னால்டு புந்துன்னு கீழே வந்துட நம்ம கிளையண்ட் ஏத்திட்டு கார் டிரைவர் அங்கிருந்து பறந்து போயிடுறான். அப்ப நம்ம அர்னால்டு ஃப்ரெண்டோ ஓடி வந்து மாப்பிள்ள பீஸ் ஆயிட்டல அப்படின்னு வந்து பார்த்தா தலைவர் புல்லட் ப்ரூஃப் போட்டு இருந்திருக்காரு. ஆளு எந்திரிச்ச உடனே ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த ஷூட்டரை விரட்டிக்கிட்டு போறாங்க. அவன் மாடியா தாவி போறதை பார்த்து நம்ம அர்னால்டு உடனே மேல சுத்திட்டு இருந்த அவங்க ஆளுங்க ஹெலிகாப்டரை கீழே இறக்க சொல்லி இவரையும் ஒரு ஃப்ரெண்டும் ஹெலிகாப்டர்ல தாவிக்கிறாங்க. அப்படியே மேல பறந்து மாடியில ஓடிக்கிட்டு இருந்த அந்த
ஷூட்டரை பிடிக்க போக இவங்கிட்ட மாட்டுறதுக்கு சாவரதை மேலும் சொல்லிட்டு ஓடி போய் அந்த மாடியில இருந்து தாவப்படுறான். அப்ப கைத்துல தொங்கிட்டே வந்த நம்ம தலைவர் அவனை கணக்கச்சிதமா பிடிச்சிடுறாரு. அவர் அப்படியே ஏர்லைன் தூக்கிட்டு போய் ஜெயில போட்டுறான்னு பாக்குறாங்க. அப்ப திடீர்னு அந்த ஆளு பாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்த ரிவால்வரை தூக்க அர்னால்டு அரண்டு போய் கையை விட்டுறாரு. அவர் அப்படியே மேல இருந்து கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு பொந்துன்னு கீழே விழுறாரு. ஆனா அப்படி விழுந்தும் அந்த ஆளு எந்திரிச்சு ஓடுறத பார்த்த நம்ம அர்னால்டு கைத்தை அத்துட்டு ரோட்ல ஜம்ப் பண்ணி அவரை விரட்டிக்கிட்டு போறாரு. ரெண்டு பேரும் ஒரு சப்வேக்குள்ள போயிடுறாங்க. அந்த சப்வே நேரா ஒரு ரயில் தண்டவாளத்துக்கு போது அர்னால்டு கையில துப்பாக்கி எடுத்துட்டு அவரை ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லவும் 1000 வருஷம் முடிஞ்சிட்டு சாத்தா அவனோட சிறையில இருந்து வெளியே வந்துட்டான் அப்படின்னு அவர் கத்துறாரு. சட்டுன்னு அவனோட கால்ல 2 புல்லட் இறக்கிறாப்ல நம்ம தலை. குண்டடி வாங்கினவர் அப்படியே கீழே மலர்ந்து கிடக்க அர்னால்டு ஓடி வந்து பார்த்தா அவர் பாஸ்டர் உள்ள பாஸ்டர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. பர்ஸை திறந்து பார்த்தா பர்ஸ் எம்டியா இருக்கு, உள்ள ஒண்ணுமே இல்ல. அந்த பாதிரி மூஞ்ச நமக்கு ஒழுங்கா காமிக்கிறப்பதான் தெரியுது இவரு 22 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணை காப்பாத்துறதுக்காக நம்ம போப்பாண்டவரை அனுப்பி வச்ச டோமஸ். பிறகு அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் வந்து அவரை ஸ்ட்ரெச்சர்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப அங்க என்ன நடந்தது என்ன ஏதுங்கிறத நம்ம அர்னால்டையும் வாக்குமூலம் கேட்டு தெரிஞ்சுக்கிட இவங்க 2 பேரும் அங்க நின்றுட்டு இருக்கப்போ அங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் அம்மா வராங்க. வந்து நம்ம தலையிட்ட ஏப்பா நீ இந்த மாயா குடிய விடமாட்டுக்க அப்படின்னு கேட்க அர்னால்டு குழம்பி போய் நான் குடிக்கவே இல்லை அப்படிங்காரு. அப்புறம் எதுக்கு நீ உன் வாக்குமூலத்துல அவர் 1000 வருஷம் முடிஞ்சிட்டு அது இதுன்னு சொன்னார்னு சொல்லியிருக்க. அந்த ஆளால பேசவே முடியாது, அவருக்கு நாக்கே கிடையாது அப்படிங்காங்க. அர்னால்டு அரண்டு போய் முழிக்க நீ இப்படியே குடிச்சிட்டு கடை நானே உன்னை உள்ளத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த ஷூட்டரோட பாக்கெட்டுக்குள்ள இருந்து அவர் ஒரு சின்ன டைரி எடுத்தாரு. அதுல ஒரு அட்ரஸ் எழுதி இருக்கு. உடனே அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்காரு. அது ஒரு பார். அது நம்ம பாதியில் தாமஸ் அடிக்கடி போற பார் போல இருக்க. பார் ஓனரே அப்பப்போ வருவாரு, சரக்க போட்டு பிளாட் ஆயிடுவாரு. அவர் எங்க வாழ்றாரு யார் என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றாங்க. அப்புறம் வெளியே வந்து அவங்க சுத்தி முத்தி விசாரிச்சதுல பாலடைஞ்ச ஒரு அண்டர் கிரவுண்ட் பில்டிங்ல தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு தெரிய வருது. உடனே இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்காங்க. தரையிலாம் அங்கங்க ரத்தமா கிடக்கு. செவுத்துல எல்லாம் ஒரே இயேசு சிலுவையா தொங்கிட்டு இருக்கு. அதுல செவுத்துலயுமே 1000 வருடங்கள் முடிஞ்சது அப்படி இப்படின்னு பைபிள் வசனம்லாம் எழுதியிருக்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு அவங்க கண்ணை பறிக்குது. என்னன்னு போய் பார்த்தா ஒரு கண்ணாடி பாட்டில். அதுக்குள்ள சிவப்பா என்னமோ இருக்கு. என்னன்னு எடுத்து பக்கத்துல பாக்குறப்பதான் அவங்க பதறாங்க. அது அந்த ஆளுடைய நாக்கு. அவரே அவன் நாக்கை வெட்டி உள்ள போட்டு வச்சிருக்காரு. அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்காங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு கருப்பு பூனை பாஞ்சு ஓடுது. மறந்து போன நம்ம அர்னால்டு ஃப்ரெண்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதோ இருக்குன்னு எட்டி பார்த்தனா அதுல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு. அந்த பொண்ணை இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அப்போ அந்த பொண்ணை காமிக்காங்க. நியூயார்க் நகரத்துல ஏதோ ஒரு இடுகாட்டுல தன்னுடைய அம்மா கல்லறைக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கா. இங்க பில்டிங் நோட் அவுட் ஆயிவங்க யோ இந்த ஆளு சாதாரண ஹிட்மேன் கிடையாதியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சடார்னு அந்த பில்டிங்குள்ள 3-4 பேர் துப்பாக்கியோட போடுறாங்க. இவங்களும் டக்குன்னு துப்பாக்கி தூக்க பார்த்தனா நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா தான் ஆளுகளை கூட்டு வந்திருக்கு. அட வென்றுகளா நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலாக்ஸ் ஆகி துப்பாக்கியை கீழே போடுது. அப்பதான் இவங்க அந்த ஷூட்டரை பத்தி எதுவும் விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்லுது அவரு வாட்டிக்கன் நகரத்துல போப்பாண்டவர் இருந்த சர்ச்சில் பாதரா படிச்சவராம். 1981 அவர் நியூயார்க் வந்துட்டாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு காணாம போயிட்டாராம். இவர் ஏன் ஒரு பெரிய பிசினஸ் மேனை கொல்ல பார்க்கணும் அப்படின்னு இவங்க குழம்பி போறாங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணை காமிக்காங்க. மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி வந்துகிட்டு இருக்க ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். அதை பார்த்து அவளோ ஒரு கையில இருந்த 20 ரூபாயை கொடுத்து போப்பா தம்பி அப்படிங்க. அவன் போவாம அங்கேயே நின்று அவளை பார்த்து ஒரு கொடூர சிரிப்பு சிரிக்கான். அவர் உன்னை தேடி வாராரு கிறிஸ்டின், வந்து உன்னை போட போறாரு அப்படின்னு சொல்ல என் பேர் உனக்கு எப்படி தெரியும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடுறா. அவன் அப்படியே கண்ணாடி மாதிரி துண்டு துண்டா உடஞ்சு கீழே விழுந்துடுறான். அதை பார்த்து இவ பதறி போய் கத்துறா. அப்ப பக்கத்துல உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் இவ்வளவு ஒரு மாதிரி பக்க என்னன்னு பார்த்தா இவளுக்கு முன்னாடி யாருமே இல்ல. இதெல்லாம் இவளுக்கு நடந்த ஒரு பிரம்ம மாதிரி இருக்கு. பிறகு அங்க இருந்து கிளம்பி வெறுவெல்னு வீட்டுக்கு போயிடுறா. இங்க நம்ம தலை அர்னால்டும் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த நாட்கள் அவன் சொன்னது அவர் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. 1000 வருஷம் முடிஞ்சிருச்சா? அது கண்டிப்பா பைபிளோட வசனம் தான். அதுல என்ன எழுதிருக்குன்னு பாக்கலான்னு பரன் மேல போட்டிருந்த பைபிள் எடுத்து பார்க்க போறாரு. அப்போ அந்த பெட்டியில ஒரு சின்ன விளையாட்டு பொம்மை ஒண்ணு இருக்கு. அதை பார்த்த உடனே தலைவர் அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. பிறகு எமோஷனலா ஃபீல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பைபிள் எடுத்து அந்த வசனத்தை தேடி பிடிச்சு வாசிக்காரு. அதுல 1000 வருஷம் முடியவும் சாத்தான் அவனோட சிறையில இருந்து வெளியே வந்துருவான் அப்படின்னு போட்டிருக்கு. இங்க வீட்டுக்கு வந்த நம்ம கிறிஸ்டினோ போன் எடுத்து உடனே அவங்க குடும்ப டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் மறுபடியும் எனக்கு அந்த மாதிரி பிரம்மை எல்லாம் வருது, என்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க கவலைப்படாதமா நான் சொல்ற அந்த மருந்து எடு உனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா இதே டாக்டர் பையதான் இந்த பாப்பா சின்ன வயசுல பிறக்கிறப்ப இவ வாயில பாம்பு விஷத்தை ஊட்டினவன். இந்த பாப்பா பிறந்து 2-3 வருஷத்திலேயே அவளுடைய பெத்தவங்க இறந்துட்டாங்க போல இருக்க. அதுக்கு பிறகு வேற ஒரு அம்மா தான் இவங்களை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா யாருன்னு பார்த்தா இவளுக்கு விஷத்தை ஊட்டுறப்போ ஒரு 4-5 பேர் கூட நின்று இருந்தாங்களே அதுல உள்ள ஒரு லேடி தான். ஆனா அது தெரியாத நம்ம கிறிஸ்டினுக்கோ அவங்க தான் வளர்ப்பு தாய். இந்த பக்கம் நம்ம தலை அர்னால்டோ அந்த ஃபாதர் எந்த சர்ச்சில் வேலை பார்த்துட்டு இருந்தாருங்கிறத கேட்டு தெரிஞ்சு நேரம் அந்த சர்ச்சுக்கே போயிடுறாப்ல. ஃபாதர் தாமஸை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற உடனே அதை கேட்ட ஒரு மொட்டைப்பாரியாரு ஃபாதர் தாமஸ் என் கூட வேலை பார்த்தவரு, அதுக்கு மேல எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாதுன்றாரு. நம்ம அர்னால்டு துருவி கேட்க தம்பி நீ பார்க்காத நிறைய விஷயங்களை அவர் பார்த்திருக்காரு, அது இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு தெரியும், உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்காரு. அதுக்கு அர்னால்டோ என் மனைவியும் பொண்ணும் சாவுறதுக்கு முன்னாடி வர இருந்துச்சு, அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்பனா உன்ட்ட தாமஸை பத்தியோ தேடிட்டு இருந்த பொண்ணை பத்தியோ பேசி எந்த பிரயோஜனம் இல்ல போல வென்று அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கதவை போட்டு போயிடுறாரு. ஆனா நம்ம அர்னால்டு அங்கிருந்து கிளம்பி போகாம ஃபாதர் கிளம்புனதுக்கு 2 நிமிஷம் கழிச்சு அதே கதை வழியா நைஸா உள்ள போய் பார்க்காரு. அப்படியே கீழே இறங்கி போய் பார்த்தா
ஏகப்பட்ட பாதிரிகள் உட்காந்து பைபிள்ல ஒரே கோரஸா வசனங்களை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில கட்டுல 2 கையிலையும் ஆணி அடிச்ச மாதிரி ரத்தம் வர யாரோ ஒரு ஆளை கட்டி போட்டிருக்காங்க. அவரு லத்தீன் மொழியில ஏதோ உளறிக்கிட்டு இருக்க பக்கத்துல நின்றுட்டு இருந்த 4-5 பாதிரியார்கள் அதை மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படியா உள்ள வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாதிரிகள் எல்லாம் சேர்ந்து நம்ம அருணால்ட வெளியே தள்ளி விட்டுருந்தாங்க. அப்போ ஊரை காமிக்காங்க. மக்கள்லாம் புது வருஷத்தை வரவேற்க சந்தோஷமா ஐஸ் ஸ்கேட்டிங் ஷாப்பிங்னு ஊர் ஃபுல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அந்த சாத்தானோ அப்பாவி மக்கள் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு போறான். அங்க இருந்து போனவன் நேரா அந்த டாக்டரோட வீட்டுக்கு போறான். டாக்டரோ நைட் அமைதியா தன்னுடைய மனைவி மகள் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்ப கதவு தட்டுற சத்தம் கேக்கு. யாருன்னு போய் திறந்து பார்த்தா சாத்தான். ஆண்டவரே நீங்களா உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கான். அவ பத்திரமா என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கா, எல்லாம் பிளான் படி நடக்குதுங்க டாக்டர். அப்போ உள்ள இந்த டாக்டரோட பொண்ணு அப்பா யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்க சத்தம் கேட்டு உள்ள வந்த சாத்தானோ டாக்டருடைய பொண்ணையும் அவருடைய மனைவியும் பார்க்கான். இது யாரு உன் பொண்ணும் பொண்டாட்டியுமா அப்படின்னு கேட்கான். அடுத்த சீன்ல சொல்லக்கூடாத விஷயம் எல்லாம் பண்ணிடுறான். அவங்களும் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணோட மூஞ்ச காமிக்காங்க. அது நம்ம ஹீரோயின் கிறிஸ்டினோட மூஞ்சி மாதிரி மாறுது. சட்டுன்னு கிறிஸ்டின் தூக்கத்துல இருந்து அழகி போய் எந்திக்கா. அழகல் சத்தம் கேட்டு அவங்க அம்மா ஓடி வந்து என்னன்னு பார்க்க அந்த ஆளு மறுபடியும் என் கனவுல வந்தான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அழுகுறான். அப்ப அங்க வந்து அவளுடைய வளர்ப்பு தந்தை அவர் மனைவியை பார்த்து டைம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அடுத்த நாள் காலையில அந்த சாத்தனை காமிக்காங்க. அவன் நேரா இந்த ஃபாதர் தோமஸ் அட்மிட் பண்ணிருக்காங்களே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க காவலுக்கு நின்றுட்டு இருந்த போலீஸ்காரன் அவர் தடுக்கான். அதுக்கு அந்த சாத்தானோ பஸ்ல போறப்ப நீ பசங்க பாக்கெட்டுக்குள்ள எலி பிடிச்ச கை தடம் இன்னும் கையில ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு இவனுடைய பாஸ்ட கலரி விடுறாரு. மிரண்டு போன அவன் தானா அவரை போக விட்டுறான். அவர் நேரா நம்ம ஃபாதர் தாமஸ் இருக்கிற ரூமுக்குள்ள போயிட்டு என்ன தம்பி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க அவர் அலறி போய் எந்திக்க பார்க்காரு. ஆனா அவரை பெட்டோட கட்டி போட்டிருக்காங்க. தப்பான கடவுள் சைடு எடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டே அப்படின்னு நேரா அவர் பக்கத்துல போய் உட்கார சீனை கட் பண்ணி காமிச்சா நம்ம அர்னால்டு இன்ஸ்பெக்டர் அம்மா எல்லாரும் அவர் தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் ரூமை திறந்து பார்க்காங்க. பார்த்தா அவர் பெட் இருந்த இடம் ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. ரத்தம் மேல இருந்து சொட்டிட்டு இருக்க பார்த்து எல்லாரும் அண்ணாந்து பார்க்காங்க. சிலுவையில ஆணி அரைஞ்ச மாதிரி இவரை செவுத்துல வச்சு கத்திரி அடிச்சு போயிருக்கான் அந்த சாத்தான். எல்லாரும் அப்படியே அலறி போயிடுறாங்க. இங்க சாத்தான காமிக்காங்க. மூடி கிடக்கிற ஒரு பழைய ஆடிட்டோரியத்துக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா அந்த டாக்டர் அவருக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அவரை கூப்பிட்டு அந்த ஆடிட்டோரியத்தில் உள்ள ஏதோ ஒரு சீக்ரெட் ரூமுக்கு கூட்டு போறான். அந்த ரூமோட கதவுல சாத்தானுடைய சிம்பிள்கள் வரையப்பட்டிருக்கு. இங்க ஹாஸ்பிட்டல்ல மேல தொங்கிட்டு இருந்த நம்ம தாமஸோட பாடியை கீழே இறக்கிட்டு அங்க காவலுக்கு நின்ற போலீஸ்காரங்களை கேட்டு பார்த்தா இந்த ரூமுக்குள்ளே எங்களை தாண்டி யாருமே போல அப்படிங்காங்க. பிறகு அவரே அவர் உடம்பு கிழிச்சிட்டு மேல தொங்கிக்கிட்டாரா அப்படின்னு கேட்டவங்க கீழே இறக்கின பாடியை பரிசோதிச்சு பார்க்காங்க. அவர் உடம்புல 666 வெட்டுகள் இருக்கு. பார்த்தனா வெட்டுகளை வச்சு உடம்புல லத்தீன் மொழியில ஏதோ எழுதப்பட்டிருக்கு. அத அந்த மொழி தெரிஞ்ச ஒருத்தர் வாசிச்சு டிரான்ஸ்லேட் பண்றாரு. கிரைஸ்ட் இன் நியூயார்க்னு எழுதி இருக்க மாதிரி இருக்கு. அதை அவர் சொல்லவும் சடார்னு தாமஸ் எந்திரிச்சு பக்கத்துல உள்ள ஊசி எடுத்து அப்படி இப்படி வீச பின்னாடி நின்று இருந்த போலீஸ்காரன் சட்டுன்னு அவருக்கு ஹெட்ஷாட் அடிச்சிடறான். நம்ம அருணால்டும் அவர் ஃப்ரெண்டும் அங்கிருந்து வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு அவர் உடம்புல எழுதியிருந்தது ஒருவேளை கிரைஸ்ட் இன் நியூயார்க் இல்லாம கிறிஸ்டின் யாருக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த பேர்ல உள்ள எல்லாரையும் தேடலான்னு முடிவு பண்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேரு கிறிஸ்டின் யார்க். டேட்டா பேஸ்ல போய் தேடுறப்ப அவளோட அட்ரஸ் கிடைச்சது. இங்க அந்த அட்ரஸ்ல காமிச்சா நம்ம கிறிஸ்டினோ ஜாலியா ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டு இருக்கா. அப்பா அவளுடைய தத்து அப்பா வந்து சீக்கிரம் கிளம்பி வா நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சரின்னு சொல்லிட்டு இவளும் குளிக்கலான்னு கிளம்பி அவளோட ரூமுக்கு போறா. அங்க பார்த்தா அவ பாத்ரூம் டப்ல இவங்க வீட்டு வேலைக்காரர் செத்து கிடக்காரு. அதை பார்த்து இவ கதற சடான்னு கதவை உடைச்சுக்கிட்டு ஒரு 4-5 பேர் உள்ள புந்தி இவளை விளக்குறாங்க. இவ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி பக்கத்து ரூம்ல போய் கதவை பூட்டிட்டு அங்க இருந்த ஜன்னல் கண்ணாடிய ஒரு பெட்டியை தூக்கி வீசி உடைச்சிட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறா. வர்றவங்க இவ ஜன்னல் வழியா குதிச்சு போயிட்டான்னு நினைச்சு வெளியே போவாங்கன்னு பார்த்தா ஆனா அவங்களோ அந்த ரூமுக்குள்ளே துளாவி தேடுறாங்க. அப்போ ஒளிஞ்சிருந்தாவ அவங்க கையில மாட்டிக்கிறா. அவளை போய் கட்டில படுக்க வச்சு அவ மேல ஏறி உட்காந்து ஒரு கத்திய உருவி வாயில ஏதோ ஒரு ஜப மந்திரத்தை சொல்லிட்டு அந்த மந்திர முடிவும் அவளை குத்தி கொள்ள பாக்காங்க. ஆனா நல்ல வேலைக்கு அந்த மண்டையன் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அர்னால்டு அந்த வீட்டு பக்கத்துல வந்துடுறாரு. கண்ணாடி எல்லாம் உடஞ்சு கிடக்கு. அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு தெரியும். சடார்னு உள்ள போய் அங்க இருந்தவங்களை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. ஆனா வந்தவங்களை ஒருத்தனை பிடிச்சிடலான்னு பாக்காரு. அதுக்குள்ளேயும் அவங்க ஓடிடுறாங்க. ஒருத்தனை மட்டும் தாவி பிடிக்கிறப்போ அவன் கழுத்துல உள்ள செயினை மட்டும் நம்ம அர்னால்டு கையில மாட்டிக்கிறது. அவன் ஓடிடுதான். அந்த செயினை பார்த்தா செவப்பு இதயத்தை சுத்தி முள் கம்பி கட்டிருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினோ அர்னால்ட பார்த்து பயந்துடுறா. ஆளு பார்க்க தான் நான் முரட்டேன் ஆனா நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சாந்தப்படுத்த உன்னை எதுக்கு அவங்க கொல்ல பார்த்தாங்கன்னு கேட்காது. அதுக்கு அவட்டே பதில் இல்ல. சாட்டு போட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களை அங்க வர வச்சிடறாங்க. போலீஸ் வந்து விசாரணை எல்லாம் மேற்கொண்டுகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ அர்னால்டும் அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு அப்படி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் பொண்ணுக்கு ஒரு சின்ன பொம்மை வச்சிருந்தானே அதே மாதிரி பொம்மை இந்த வீட்லயும் இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கப்போ கிறிஸ்டின் அங்க வந்துடுறா. இப்படிதான் கேட்காம கொள்ளாம மத்தவங்க பொருள் எடுப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்ல சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு தாமஸ் அப்படிங்கிற பாதிரியார உனக்கு தெரியுமான்னு கேட்காரு. அவ்வளோ இல்லன்றதா. உடனே அர்னால்டு வேற கேள்விகளை துருவி கேட்க அப்ப கரெக்டா அவளோட ஸ்டெப் மதர் அங்க வந்துடுறாங்க. வந்து நல்ல வேலை உனக்கு ஒண்ணு அவளை அப்படின்னு அவங்க கட்டி பிடிக்க சரி ரைட்டு அம்மா மகளும் கொஞ்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அர்னால்டு வெளியே வந்துடுறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு பூரா அந்த பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அர்னால்டு ஒரு ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு வீட்டுக்கு வெளியவே காரை பார்க் பண்ணி அதில் உட்காந்துருக்காங்க. இதை மேல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணோட ஸ்டெப் மதர் யார்கிட்டயோ போன்ல அவங்க வெளியவே இருக்காங்க. இவ்வளவு இப்ப என்னால கூட்டு வர முடியாது அப்படிங்க. அதுக்கு போன்ல அந்த சைடு குரலோ நீ கண்டிப்பா கூட்டு
வந்து ஆகணும் அப்படிங்காங்க. அந்த பக்கத்துல இருந்து பேசிட்டு இருந்ததே டாக்டர் தான். அவன் உடனே நேரா சாத்தான்ட்ட போயிட்டு நான் எவ்வளவு சொன்னேன் அவ கூட்டு வர மாட்டேங்க அப்படிங்கவும் இவனுக்கு மூஞ்சில ஒரு குத்து. யாரும் போக தேவையில்ல, நானே போய் அவளை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாத்தா அங்க இருந்து கிளம்புறான். இங்க நம்ம அர்னால்டோ வண்டியில உட்காந்து அந்த கொலகாரன் பழிச்சாலே செயின் நெக்லஸ் அதை ஒரு புக்கோட வச்சு வாசிட்டு இருக்கப்போ அதே சிம்பிள் அந்த புக்லயும் போட்டிருக்கு. உடனே இது விஷயமா இவள் கிறிஸ்டின் பேசணும்னு சொல்லிட்டு அவ வீட்டு கதவை தட்டுறாரு. அங்க போய் இவன் அந்த சிம்பிள் அந்த புக்ல காமிச்சு இதை போட்டிருந்தவங்க வாட்டிகன் சிட்டியில உள்ள ஒரு மெசானிக் ஆர்டரை சேர்ந்தவங்க, இவங்க சாத்தான வழிபடுறவங்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு அவங்க என்ன கொள்ள வந்தாங்க அப்படின்னு இவ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல வெளியே சாத்தானே வந்துடுறான். அந்த வெள்ள வண்டியில இவங்க உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச சாத்தான் ரோட்டோட அந்த பக்கம் இருந்து சிப்ப கலத்தி ஒண்ணு கடிக்கான். அவனுக்கு ஒண்ணுக்கே ரத்தமா வருது. அந்த சாத்தான் ஒண்ணுக்கு அவன் பேஞ்ச இடத்துல இருந்து அப்படியே மெல்ல உருண்டு ஓடி அந்த பக்கம் இருக்கிற நம்ம ஆளுகளோட காருக்கு கீழே வர போயிருது. உடனே சாத்தான் அவன் பிடிச்சிட்டு இருந்த சேரல் டயர் அந்த ஒண்ணுக்குள்ள தூக்கி போட கபக்குன்னு அது பெட்ரோல் மாதிரி தீபிடிச்சு நெருப்பு சர்ன்னு அந்த வண்டிக்கு போகுது. அந்த நெருப்பு வந்து அவன் உட்கார்ந்து அந்த வண்டி டம்னு வெடிச்சு சதறிடுது. வெளியே வெடிச்ச வெடிப்புல இவங்க கண்ணாடியெல்லாம் உடஞ்சு சதற ஆஹா ஆபத்து வந்துட்டு அலர்ட்டான அர்னால்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு இங்க இருந்து ஓடிடலாம் அப்படிங்காரு. அதுக்குள்ளே அந்த பொண்ணுடைய ஸ்டெப் மதர் வந்து பொண்ணை கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன தாண்டி போகணுண்டே அப்படின்னு இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா என்ன பண்ற அப்படின்னு கேட்க அவளுக்கு ஒரு அரை 5 மீட்டர் பறந்து போய் விழுந்துடுறா. இவ்வளவு வருஷம் காத்திருப்புக்கு அப்புறம் இப்ப ஓடிடலாமான்னு பார்க்க அப்படின்னு ஒரு மாதிரி அரக்க குரல் அவங்க பேச அதை பார்த்து அந்த பொண்ணு மிரண்டுறா. அப்ப அவங்க ஒரு அசுர பலத்தோட நம்ம அர்னால்ட தாக்குறாங்க. அப்ப அர்னால்டு அவரோட பலத்தை யூஸ் பண்ணி ஸ்டெப் மதரை செங்குத்தா அடிச்சு காலி பண்ணிடுறாரு. அப்போ கரெக்டா சாத்தானும் அந்த கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வரான். அந்த ஆளு முகரைய பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சிருது இவன் தான் கனவுல வந்து நம்மள கபலீகரம் பண்ணிட்டு இருக்கான்னு. அங்க ஜன்னலை திறந்து தாவிடுறாங்க. அப்ப கரெக்டா எய்தாப்ல இன்ஸ்பெக்டர் அம்மாவும் ஒரு கான்ஸ்டபிள் அவங்க 2 பேரும் துப்பாக்கி தூக்கி இவங்களுக்கு எதிராக வைக்காங்க. இன்ஸ்பெக்டர் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க தம்பி அர்னால்டு எங்களுக்கு தேவை அந்த பொண்ணு தான், நீ பேசாம எங்க கூட வந்து சேர்ந்து உன் உயிருக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்னால்டும் துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு வெளியே வராரு. இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள்கிட்ட அந்த பொண்ணு தான் நமக்கு முக்கியம், இவனை சுட்டு தள்ளிட அப்படிங்காங்க. டக்குன்னு நம்ம தலை முதுகுல அருவாள் மாதிரி சொல்லி வச்சிருந்த 2 துப்பாக்கி எடுத்து அந்த இன்ஸ்பெக்டரின் கான்ஸ்டபிள் 2 சேர்த்து போட்டுறாரு. பிறகு கிறிஸ்டினை கூப்பிட்டு அவர் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அங்க வந்த சாத்தானோ 2 போலீஸ்காரங்களும் செத்து கிடக்கிறத பாக்குறான். அப்போ கான்ஸ்டபிளை பார்த்துட்டு இவன் எனக்கு தேவை கிடையாது, ஆனா நீ எனக்கு தேவை, போய் உன் ஆளுங்களை கூப்பிட்டு வா அப்படின்னு இறந்து கிடக்கிற இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்லிட்டு போயிடவும் அப்படியே இன்ஸ்பெக்டர் மறுபடியும் உயிரோட எந்திக்காங்க. விஷயம் சீரியஸா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அர்னால்டு வா இங்க இருந்து கிளம்புன்ட்டு நம்ம கிறிஸ்டினா நேரா அந்த சர்ச்சுக்கு கூட்டு போயிடுறாரு. அங்க உள்ள போன உடனே மொட்டைப்பாதைக்கு மண்டையில துப்பாக்கி வச்சு எதுக்கடே உங்க ஆளுங்க இந்த பாப்பாவை கொல்ல பாக்காங்க அப்படின்னு கேட்க அவங்க எங்க ஆளுங்க கிடையாது, நீங்க இங்க வந்தது யாரும் பார்க்கலையா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா முன்னாடி கையில எல்லாம் ஓட்ட போட்டு கைத்துல கட்டி வச்சிருந்தாங்களே அந்த அம்மா இப்ப முழுமையா சரியாயிட்டாங்க, இவங்களுக்கு எப்படி ஒரே நல்ல காயம் சரியாச்சு அப்படின்னு அர்னால்டு கேட்க அதுதான்ப்பா நம்பிக்கையின் மகிமை அப்படிங்காரு. சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்டு சொல்லவும் சாத்தானுடைய நம்பர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்காரு. 666 அப்படின்னு இவங்க சொல்ல அதுதான் தப்பு, அதை அப்படியே திருப்பி காமிச்சு 999ங்காரு. இப்ப நம்ம இருக்கிறது 1999 வருஷம், சாத்தானுடைய வருகை இந்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லவும் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்காரு. அந்த புக்ல ஒரு சிம்பிள் போட்டிருக்கு, இந்த சிம்பிள் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா அப்படின்னு கேட்கவும் அவளோட கையை காமிக்கா. இவ பிறக்கிறப்ப ஒரு தழும்பு இருந்துச்சு, அந்த சிம்பிள் தான் அது, சாத்தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கான். இதிகாசப்படி 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உயிர் தெழுகிற சாத்தான் ஒரு மனுஷன் உடம்புக்குள்ள பூந்து அவன் குழந்தைய ஏந்திர இணைய தேடுவான். அந்த இணையா அவன் தேர்ந்தெடுக்கிறது ஒன்னதான். நியூ இயருக்கு 1 மணி நேரம் முன்னாடி அன்ஹோலி ஹவர்னு சொல்லுவாங்க. அந்த ஹவர்ல அவர் உனக்குள்ள அவர் பவரை இறக்கிட்டார்னா நீ உண்டாயிருவ, அதுல பிறக்கிற குழந்தை இந்த உலகத்தையே அழிச்சிரும் அப்படிங்க. சாத்தான் இவளை கபலீகரம் பண்ண நினைக்கிறானா, உன் கடவுள் ஏன் இவளை காப்பாற்ற மாட்டேங்கான் அப்படின்னு மொட்டைப்பாதையை பார்த்து நம்ம அர்னால்டு கேட்க ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவாருன்னா எங்கேயும் அவர் சொல்லல, நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஆண்டவர் மேல நம்பிக்கை வை, அந்த நம்பிக்கை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அர்னால்டோ என்னையா லுச்சாத்தனமா பேசிட்டு இருக்க, நம்பிக்கை எப்படி காப்பாற்றும், என் கையில உள்ள இந்த கன் இருக்கு பத்தியா அதுதான் நம்மளை காப்பாற்றும், ஆனா அவளோ இந்த ஃபாதர் சொல்ற மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் இங்க இருந்தா தான் பாதுகாப்பா இருப்பேன்னு நினைக்கேன்னு சொல்லிட்டு அவ சர்ச்சில் இருந்துடுறான். சரி உன் இஷ்டம் எப்படி இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு அர்னால்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கு வந்து அர்னால்டோ ஒரு குவார்டரை போடலாம்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டில ஓபன் பண்ணி குடிக்க போறாரு. அப்போ வீட்டுக்குள்ள சாத்தான் வந்து நிக்கான். கதவு ஜன்னல்லாம் பூட்டி இருக்கு, எப்படியா உள்ள வந்து அப்படின்னு கேட்க என்னோட பவர் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். உடனே அர்னால்டுக்கு அவன் வீட்டுக்குள்ள திடீர்னு கிறிஸ்மஸ் ட்ரீ அவன் மனைவி பொண்ணு எல்லாம் உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது. நீ ஆண்டவன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தவன் உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் இறக்க வச்சிட்டான், ஆனா நான் நினைச்சா அவங்கள திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும், எனக்கு நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு அப்படிங்க. ஆனா நம்ம அர்னால்டோ என்னதான் சந்தோஷத்தோட தன்னுடைய மனைவி பொண்ணு உயிரோட இருக்கிறத பார்த்தாலும் இது உண்மை கிடையாது, இது நீ எனக்கு காமிக்கிற மாய அப்படின்னு சொல்ல அப்போ உண்மையிலே உன் மனைவிக்கும் பொண்ணுக்கும் என்ன நடந்துச்சுங்கிறதையும் பாரு அப்படின்ட்டு அவங்க எப்படி இறந்தாங்கிறத காமிக்க பார்த்தா 3 நாள் திருடங்க இவங்க வீட்டுக்குள்ள திருட வந்தப்போ அர்னால்டோட மனைவியும் பொண்ணு மட்டும் தனியா இருந்திருக்காங்க. அவங்கள குண்டு கட்ட பெட்ரூம்குள்ள தூக்கிட்டு போய் 2 பேரையும் சுட்டு கொண்டுட்டாங்க அந்த திருட்டு போயிடுங்க. ஏன் இப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தனா நம்ம அர்னால்டு தான் அந்த திருடங்களை பிடிச்சி ஜெயில போட்டிருக்காரு. அந்த கோவத்துல தான் பழிவாங்க இவர் வீட்டுக்குள்ள பூந்து கடைச்சவங்களை கொண்டிருக்காங்க. இவரோட தப்பால தான் இவர் குடும்பம் அழிஞ்சது அப்படிங்கிறத சுட்டி காமிச்சு நம்ம ஆளை மைண்ட்
மைண்ட்ல குற்ற உணர்ச்சியை ஏத்துறான் அந்த சாத்தான். ஓடி போய் அர்னால்டு சாத்தானுக்கு ஒரு ஸ்பியரை போட கடுப்பான சாத்தான் அர்னால்டோட சங்க பிடிச்சு அப்படியே தூக்கிடுறான். ஜன்னல் கண்ணாடியை உடைச்சி அர்னால்டு தூக்கி வீசிடுறாரு. உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்க, என் கையை பிடிச்சு மேல வந்து அந்த பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டவும் உதவி எடுக்கிற மாதிரி வந்து அர்னால்டு அந்த சாத்தானை பிடிச்சி வெளியே வீசிட்டு இவர் உள்ளே ஏறி வந்துடுறாரு. மேல இருந்து பறந்து போய் கீழே உள்ள கார்ல பொந்துன்னு விழுறான் சாத்தான். உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் கீழே விழுந்து துப்பாக்கி எடுத்துட்டு இருக்கப்போ அவர் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வெளில வந்து நிக்கான். இல்ல நீ செத்துட்டல நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, அந்த வண்டி வெடிக்கிறதுக்கு 2 செகண்ட் முன்னாடி நான் கீழே இறங்கிட்டேன். வெடிச்ச வெடிப்புல நான் பறந்து போய் சாக்கடையில விழுந்துட்டேன். ஆனா சாவர் லெவலுக்குலாம் எதுவும் அடிப்படல அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம அர்னால்டுக்கு நம்பிக்கை இல்ல. இவன் உண்மையாலே இவன் ஃப்ரெண்டு தானா இல்ல சாத்தான் தான் இவன் உருவத்துல வந்திருக்கானா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு கையில துப்பாக்கியால சுட்டுதான். இல்ல மெண்டல் பையல இதுக்குள்ள சுட்ட அப்படின்னு 4 கெட்ட வார்த்தை வீச, இப்பதான் மச்சான் நீ என் ஃப்ரெண்டுன்னு எனக்கு புரியாது அப்படின்னு அர்னால்டு சொல்ல, சரி ரைட்டு இன்னைக்கு நைட்டே ஊரை விட்டு ஓடிடலாம், நீ போய் அந்த பொண்ணை கூட்டு வா, நான் போய் கார் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, சென்ட் ஜான்ஸ் சர்ச்ல இன்னும் 1 மணி நேரத்துல என்ன மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அர்னால்டு கிளம்பி போயிடறான். இங்க சர்ச்சிலையும் மொட்டை பாதிரியும் நம்ம ஹீரோயின்ட்ட நியூ இயர் பறக்கிற 12 மணிக்கும் 11 மணிக்கும் நடுவுல தான் அவனோட விதையை விதைக்கணும். அந்த 1 மணி நேரம் மட்டும் ஒன்னு அவன்கிட்ட இருந்து ஒளிச்சு வச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சர்ச்சுக்குள்ள இன்னொரு பாதிரி கூட்டம் வருது. பார்த்தா இவங்க தான் இவளை இதுக்கு முன்னாடியே கொல்ல வந்த கூட்டம். இது அந்த மொட்டை பாதிரிக்கு தெரியாது. அவங்க அலர்ட் ஆறதுக்குள்ளேயும் இந்த கூட்டம் அவங்க எல்லாரையும் சிறப்பிடிச்சிடுறாங்க. சாத்தான் கையில இந்த பொண்ணை மாட்ட விட முடியாது, அது உலகத்தோட முடிவாயிரும், அதுக்கு ஒரு உயிரை பலி கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம கிறிஸ்டின் பக்கத்துல வர, அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அர்னால்டு உள்ள வந்துடுறாரு. ஓங்கின கத்தியில துப்பாக்கி வச்சு ஒரு ஷாட்டு கத்தி துண்டா போயிருது. மறுபடியும் அவர் கையை ஓங்க கையில ஒரு புல்லட் இறக்கிறாரு. இதுக்கு மேல எதையாவது ஓங்கின நேரம் மேலே போயிட வேண்டியதான் அப்படின்னு துப்பாக்கியை கொண்டு வந்து கிறிஸ்டின் அங்கிருந்து காப்பாத்த போவ, அப்போ அந்த இடமே கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிக்கு. அப்போ அந்த சர்ச்சோட கதவை திறந்துகிட்டு சாத்தான் உள்ள நடந்து வரான். அப்போ ஒரு பாதிரி முன்னாடி போய் சிலுவையை காமிச்சு ஆண்டவரின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லவும் சிலுவையை பிடிங்கி அவன் நடுமண்டல இறக்கி விட்டுருதான். மொட்டை பாதிரியோ கிருபை அப்படின்னு சொல்றது மொட்டையிலே ஒரு குத்த போட்டு அவரை பழக்க விட்டுருதான். இதை பார்த்து அலறி போன அர்னால்டு அந்த பொண்ணும் சர்ச்சை விட்டு வெளியே தப்பிச்சு ஓடுறாங்க. பார்த்தா வெளியே போன உடனே தெருவோட எல்லா சைட்லயும் மக்கள் உங்களுக்கு ரவுண்ட போட்டுருந்தாங்க. அதுல ஒருத்தன் எதிர்பாராத நேரத்துல வந்து நம்ம அர்னால்டு அடிக்க, அர்னால்டு அவங்கள சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ சுத்தி உள்ள மக்கள்லாம் இவங்க பக்கத்துல நெருங்கி வர கரெக்டா நம்ம அர்னால்டோட ஃப்ரெண்டு கார் எடுத்துக்கிட்டு அங்க வந்துடுறான். ஓடி போய் ஏறிடுறா. ஆனா நம்ம அர்னால்டு ஏறதுக்கு முன்னாடியே அவர் ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடறான். இல்ல மாப்பிள்ள நில்லு அப்படின்னு சொல்லிட்டு காரை விரட்டி போனா டக்குன்னு சடன் பிரேக் போட்டு அர்னால்ட முட்டி கீழே தள்ளிட்டு அவன் அந்த பொண்ணு தூக்கிட்டு ஓடிடுறான். பார்த்தா அர்னால்டோட ஃப்ரெண்டுமே சாத்தானோட ஆளை மாட்டிட்டான். அவன் கார்ல ஹீரோயினை தூக்கிட்டு ஓடில. இங்க ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அர்னால்ட அடிச்சு துவச்சி அங்க சவுத்துல அடிச்சு தொங்க விட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த பக்கமா வந்து நம்ம மொட்டைப்பாதையில தான் அர்னால்ட பார்த்து அவர் சர்ச்சுக்கு கூட்டு போய் காப்பாத்துறாரு. சாயங்காலம் மணி 7 அர்னால்டு கண்ணை முடிச்சு பார்க்கான். பக்கத்துல ஆளுங்க நின்று மண்டையில தையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மணி என்னாவது அப்படின்னு கேட்க சாயங்காலம் 7 அப்படிங்காங்க. 12 மணி ஆகுதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ளே எப்படியாவது நான் அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்டு அங்கிருந்து கிளம்பி ஓடுறாரு. நேரா அவருடைய ஸ்ட்ரைக்கர் செக்யூரிட்டி கம்பெனிக்கு போய் ஆயுத ரூமை திறந்து உள்ள இருந்து ஏகப்பட்ட துப்பாக்கிகள் எடுத்து உடம்புல அங்கங்க மாட்டிக்கிட்டு வெளியே கிளம்புறாப்ல. அவர் கம்பெனியில உள்ள கம்ப்யூட்டர்ல இவர் ஃப்ரெண்டோட கார் நம்பரை போட்டு சர்ச் பண்ண அது கரெக்டா எங்க இருக்குங்கிற லொகேஷனை காமிச்சிருது. அப்போ தூரத்துல உட்காந்து இவர் கண்காணிச்சுக்கிட்டு இருக்க காருக்குள்ள இருந்து நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா இறங்கி அங்க பூட்டி கிடக்கிற ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ள போறாங்க. அர்னால்டும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அவர் முன்னாடி ஒரு ஆள் வந்து மறிக்கான். யாருன்னு பார்த்தா கண்ணு கண்ணெல்லாம் தையல் போட்டு கையில ஒரு விளக்கு வச்சு நிக்காரு. நம்ம அர்னால்டு தொட்டு பார்த்தா அவரு உன் மனசு பூரா வெறி அடங்கி இருக்கு, உள்ள போய் அவங்களை வெளுத்துக்கிட்டு அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. அவர் உள்ள போவ அது ஒரு பாலடைஞ்ச ரயில்வே ட்ராக் பாதைக்கு அவரை கூட்டு போகுது. அது வழியா போனா அங்க ஏகப்பட்ட பேரு கையில தீப்பந்தத்தோட நிக்காங்க. அவங்களுக்கு மத்தியில ஒரு டேபிள் மேல கிறிஸ்டினை படுக்க வச்சுட்டு பக்கத்திலே சாத்தா நிக்கான். அப்போ அர்னால்டு நைஸ் போல அந்த கூட்டத்துல ஒரு ஆளா கலந்துக்கிறாரு. அப்ப மணி 11 ஆயிருது. சாத்தா நம்ம கிறிஸ்டினுக்கு ஒரு உமா கொடுத்து நேரா வந்துட்டு அப்படின்னு மேல ஏற போதாரு. அப்ப கரெக்டா இன்ஸ்பெக்டர் அம்மா பின்னாடி வந்து அர்னால்டு தோல்ல கை வைக்கும். திருமண அவரு கையில வச்சு இந்த மிஷின் கண்ணை வச்சு இன்ஸ்பெக்டர் உடம்ப தொலைச்சு எடுத்துறாரு. சத்தம் கேட்ட எல்லாரும் அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்க, அப்ப அர்னால்டு டக்குன்னு அந்த பொண்ணை பிடிச்சி அவன் மண்டையில துப்பாக்கி வச்சிடறாப்ல. இந்த பொண்ணு உயிரோட இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன, உலகத்தை காப்பாத்தும், அதனால இவ்வளவு கொல்லவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சாத்தா கையை அசைக்கான். அப்போ அங்கிருந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு முன்னாடி வந்து நிக்கான். அவன் நம்ம அர்னால்ட பார்த்து துப்பாக்கி தூக்க, மச்சான் வேண்டாம்ல, அவன் பிடியில இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்டு சொல்றாரு. ஆனா அவனும் இல்ல இதுக்கு மேல இவர் தான் எல்லாமே அப்படின்ட்டு துப்பாக்கியால சுட போறான். அப்ப இவர் எப்படியே தன்னோட நண்பன்கிட்ட பேசி அவன் யாருங்கிறத புரிய வைக்க அவன் துப்பாக்கியை கீழே போட்டுதான். அதை பார்த்த சாத்தான் கடுப்பாய் என்னோட உத்தரவே மீறுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நண்பனை தொட மட்டும் தான் செய்யறாரு. அவன் அப்படியே கபார்னு தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடறான். உடனே நம்ம அர்னால்டு அவர் கொண்டு வந்திருந்த 10 இன்ச்சு குண்டு துப்பாக்கி வச்சு அங்க உள்ள பைப் லைனை சுட்டுறாரு. அது கேஸ் பைப் லைன் போல இருக்க, அது டம்முன்னு வெடிச்சு அந்த இடமே தீக்கரையாவது. நல்ல வேலைக்கு நம்ம அர்னால்டு கிறிஸ்டினும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. அப்ப அவங்க வந்த பாதை ஒரு தண்டவாள பாதையா இருக்கு. அதுல ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. இவங்க சடார்னு உள்ள வந்ததை பார்த்த ட்ரெயின் டிரைவர் ஒரு சடன் பிரேக் அடிக்க இவங்க ஓடி போய் அந்த ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. ட்ரெயின் டிரைவர் மறுபடியும் ஓடி போய் ட்ரெயினை கிளப்பி ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க அங்க ட்ரெயினுக்கு முன்னாடி சாத்தா வந்து நிக்கான். அப்போ ஒரு 10 இன்ச்சு புல்லட் துப்பாக்கி வச்சு சாத்தா நெஞ்சிலே ஒரு குடுப்பு. அவன் பறந்து போய் இன்ஜின்ல விழுந்து அது டம்முன்னு வெடிச்சு
வச்சு அந்த ட்ரெயினே வெடிச்சு சதறுது. இவங்க 2 பேரும் அதுல இருந்து இறங்கி ஓடுறாங்க. அங்க சாத்தான் ஒரு உடம்புக்குள்ள பூந்து இருந்துச்சு. அந்த உடம்பு முக்காவாசி எரிஞ்சு போயிட்டு இனிமேல் இந்த உடம்பு வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு சாத்தான் அந்த உடம்பு விட்டு வெளியே வந்துருது. தப்பிச்சு வெளியே தெருவுக்கு ஓடி வந்து நம்ம அர்னால்டும் ஹீரோயினும் பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு சர்ச்சுக்குள்ள பூந்துடுறாங்க. அப்ப அவரு கிறிஸ்டின்ட்ட நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் அவ போய் ஒளிஞ்சுக்கிறா. சாத்தா எங்க இருந்து வேணாலும் வருவான் சுடலாம்னு சொல்லிட்டு நம்ம அர்னால்டு கையில அந்த பெரிய துப்பாக்கி வச்சு நிக்க அப்ப திடீர்னு அந்த மொத்த சர்ச்சுமே கிடுகிடுன்னு பூகம்பம் வந்த மாதிரி நடுங்குது. அப்போ அங்க தரைய உடைச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஜந்து வெளியே வந்து நிக்கி பார்த்தா சாத்தா அவனுடைய உண்மையான அவதாரத்துல வந்திருக்கான். வந்து நம்ம அர்னால்ட அடிச்சு பறக்கவிட்டு அவரோட உடம்புக்குள்ளே பூந்துடுறான். மணி நைட்டு 11:57 ஆயிருது. இவன் ஏதாவது விஷயம் பண்ணணும்னா அதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் மிச்சம் இருக்கு. கிறிஸ்டினே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட ஒளிஞ்சிருந்தாவ வெளியே ஓடி வரா. அப்பதான் அவளுக்கு புரியுது சாத்தா இப்போ இவரோட உடம்புக்குள்ள இருக்கான்னு. ஆளு வேற பல்கா இருக்காப்லையா. அப்படியே ஹீரோனை கைத்தாங்கள தூக்கிட்டு போய் முன்னாடி இருக்கிற டேபிள்ல கிறிஸ்டினை போட்டு அவ ட்ரெஸ் எல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ அந்த பொண்ணு நம்ம அர்னால்ட்ட நீங்க அந்த சாத்தனை எதிர்த்து சண்டை போடணும், அவனை ஜெயிக்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஆளு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாக்காரு. ஆனாலும் சாத்தா இவரை பிடிச்சு ஆட்டுறான். அர்னால்டு அப்படியே திரும்பி பாக்காரு. அந்த சர்ச்சில் ஒரு ஏஞ்சல் கையில வாழை வச்சிருக்கிற மாதிரி சிலை இருக்கு. இதுதான் ஒரே தீர்வு அப்படின்னு அர்னால்டு ஓடி போய் தானாவே அந்த வாள்ல பறந்து போய் குத்திக்கிறாரு. அவர் உடம்புக்குள்ள ஏஞ்சலோட வாள் இறங்க மணி கரெக்டா 12 ஆயிருது. உடனே அவர் உடம்புக்குள்ள இந்த சாத்தா நெருப்பா மாதிரி அழிஞ்சு போயிடுறான். நம்ம அர்னால்டு அனாமத்தா உயிரை விட்டுறாரு. அப்படி உயிரை விடுறப்போ எதிரில் அவரோட மனைவியும் மகளும் அவருக்காக அங்க நிக்கிற மாதிரி தெரியுது. இது அவர் கண்ணுக்கு மட்டும் இல்ல நம்ம கிறிஸ்டின் கண்ணுக்கும் தெரியுது. அவர் அப்படியே கண்ண மூடி இறந்து போயிட பக்கத்துல வந்து அழுத நம்ம ஹீரோயின் அவரை கட்டி பிடிச்சு தேங்க்யூன்னு சொல்றா. உலகம் புது வருஷத்தை விமர்சையா கொண்டாடுறாங்க. அதோட இந்த படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்து இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அர்னால்டு நடிச்சதுலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எதுங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம VOT ஃபேமிலியில் உள்ள எல்லா சப்ஸ்கிரைபர் மக்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.